கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை எலியாக்கீமின் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஏசாயா 22ஆம் அதிகாரத்தில் எதின் பாரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். தரிசன பள்ளத்தாக்கில் உள்ளவர்கள் எதின் மேல் ஏறுகிறார்கள்? வீடுகளின் மேல். தரிசன பள்ளத்தாக்கு எவைகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்தது? சந்தடிகளால். சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரம் எது? தரிசன பள்ளத்தாக்கு. தரிசன பள்ளத்தாக்கில் கொலை உண்டவர்கள் எதினால் கொலை உண்டதில்லை? பட்டயத்தால். தரிசன பள்ளத்தாக்கில் கொலையுண்டவர்கள் எதிலே செத்ததில்லை? யுத்தத்தில். ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்பட்டவர்கள் யார்? தரிசன பள்ளத்தாக்கின் அதிபதிகள். தரிசன பள்ளத்தாக்கில் அகப்பட்டவர்கள் எங்கே ஓடியும் ஏகமாய் கட்டப்பட்டார்கள்? தூரத்துக்கு. யார் பாழாய் போனது நிமித்தம் மனம் கசந்து அழுவேன் என்று கர்த்தர் கூறினார்? தன் ஜனமாகிய குமாரத்தி. தரிசன பள்ளத்தாக்குக்கு என்ன சொல்ல வராதேயுங்கள் என்று கர்த்தர் கூறினார்? ஆறுதல். யாராலே தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதி உண்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருந்தது? சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே தரிசன பள்ளத்தாக்கில் எப்படிப்பட்ட நாளாயிருக்கிறது? அமளியும் மிதி உண்குதலும் கலக்கமும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே தரிசன பள்ளத்தாக்கில் எதை தகர்க்கும் நாளாயிருந்தது? அலங்கத்தை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே தரிசன பள்ளத்தாக்கில் எதற்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருந்தது? பர்வதத்துக்கு நேரே. இரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறவன் யார்? ஏலாமியன். ஏலாமியன் எதை எடுத்து இரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான்? அம்பரா துணியை எடுத்து.
ஏலாமியன் அம்பரா தூணியை எடுத்து எவைகளோடு வருகிறான்? ரதங்கள், காலாட்கள், குதிரை வீரர். கேடகத்தை வெளிப்படுத்துவது எது? கீர். மகா வடிவான தரிசன பள்ளத்தாக்குகள் எவைகளால் நிரப்பப்படும்? ரதங்களால். தரிசன பள்ளத்தாக்குகள் எப்படிப்பட்டது? மகா வடிவானது. சோதனை கேள்வி 1. என்னை நோக்கி பாராதேயுங்கள் என்று ஏசாயா ஏன் சொன்னார்? பாவம் நிறைந்த மனிதனானதால், மனம் கசந்து அழுகிறதினால், கர்த்தரின் மகிமையை கண்டதால், அழுக்கானவராதலால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தரிசன பள்ளத்தாக்கின் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பவர்கள் யார்? குதிரை வீரர். ஏலாமியன் எதை நீக்கி போடுவான்? யூதாவின் மறைவை. யூதாவின் மறைவை நீக்கி போடுபவன் யார்? ஏலாமியன். ஏசாயா 22:8 ஆயுதசாலை எப்படி கூறப்பட்டுள்ளது, அல்லது ஆயுதசாலையின் மறுபெயர் என்ன? வனமாளிகை. யூதா தன் மறைவு நீக்கி போடப்படும் போது எதை நோக்கும்? ஆயுதசாலையை. எதின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதை யூதா கண்டார்கள்? தாவீது நகரத்தின் இடிதல்கள். தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு யூதா எதை கட்டி வைப்பார்கள்? கீழ்குளத்து தண்ணீர்களை. யூதா எதின் வீடுகளை எண்ணுவார்கள்? எருசலேமின் வீடுகளை. எருசலேமில் எதை அரணிப்பாக்கும்படி யூதா ஜனங்கள் வீடுகளை இடிப்பார்கள்? அலங்கத்தை. யூதா ஜனங்கள் பழைய குளத்து தண்ணீர்களுக்கு எதை உண்டு பண்ணுவார்கள்? ஒரு அகழை. யூதா ஜனங்கள் எவைகளுக்கு நடுவே ஒரு அகழை உண்டு பண்ணுவார்கள்? இரண்டு மதில்களுக்கு நடுவே. இரண்டு மதில்களுக்கு நடுவே எவைகளுக்கு ஒரு அகழை உண்டு பண்ணுவார்கள்? பழைய குளத்து தண்ணீர்களுக்கு. கர்த்தரை நோக்காமலும் கவனியாமலும் போனவர்கள் யார்? யூதா ஜனங்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் யூதா ஜனங்களுக்கு எவைகளை கட்டளையிட்டார்? அளவும் புலம்பவும்
மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும். அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் யூதா ஜனங்களுக்கு கட்டளையிட்டவர் யார்? சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர். யூதா ஜனங்கள் சந்தோஷித்து களித்து எவைகளை அடித்தார்கள்? ஆடு மாடுகளை. சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்தவர்கள் யார்? யூதா ஜனங்கள். யூதா ஜனங்கள் எதை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்தார்கள்? இறைச்சியை. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிறவர்கள் யார்? யூதா ஜனங்கள். யூதா ஜனங்கள் சாகும் மட்டும் எது அவர்களுக்கு நிவிர்த்தியாவதில்லை? அக்கிரமம். சோதனை கேள்வி 2. இரண்டு மதில்களுக்கு நடுவே என்ன உண்டு பண்ணப்பட்டது? ஒரு விக்கிரகம், ஒரு அகழ், ஒரு அரண்மனை, ஒரு காவலறை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவிர்த்தி ஆவதில்லை என்று சொன்னது யார்? சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர். நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவிர்த்தி ஆவதில்லை என்று யாருடைய செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது? ஏசாயாவின் செவி. அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாய் இருந்தவன் யார்? செப்னா. செப்னா எங்கு தனக்கு கல்லறையை வெட்டினான்? உயர்ந்த ஸ்தலத்தில். செப்னா எங்கு தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறான்? கன்மலையில். செப்னாவை துரத்தி விடுவேன் என்று கூறியவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யாரை துரத்துகிற வண்ணமாக செப்னாவை துரத்துவார்? பெலவான் ஒருவனை. செப்னாவை மூடி போடுபவர் யார்? கர்த்தர். கர்த்தர் செப்னாவை எதைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்தில் சுழற்றி எறிந்து விடுவார்? உருண்டையைப் போல. கர்த்தர் செப்னாவை உருண்டையைப் போல எப்படிப்பட்ட தேசத்தில் சுழற்றி எறிந்து விடுவார்? அகலமும் விசாலமுமான தேசத்தில். கர்த்தர் சுழற்றி எறிந்துவிடும் தேசத்தில் சாகிறவன் யார்? செப்னா. செப்னாவின் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருப்பது எது?
அவன் மகிமையின் ரதங்கள். தன் நிலையை விட்டு துரத்தி விடப்படுபவன் யார்? செப்னா. செப்னா எங்கே இருந்து பிடுங்கி போடப்படுவான்? தன் ஸ்தானத்திலிருந்து. எலியாக்கீமின் அப்பா பெயர் என்ன? இல்கியா. கர்த்தர் தன் ஊழியக்காரன் என்று யாரை குறித்து கூறினார்? எலியாக்கீம். கர்த்தர் செப்னாவின் வஸ்திரத்தை யாருக்கு தரிப்பார்? எலியாக்கீமுக்கு. எலியாக்கீமை கர்த்தர் எதினால் இடை கட்டுவார்? செப்னாவின் கச்சையால். செப்னாவின் அதிகாரத்தை கர்த்தர் யார் கையில் கொடுப்பார்? எலியாக்கீம் கையில். எலியாக்கீம் யாருக்கெல்லாம் தகப்பனாயிருப்பான்? எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும். சோதனை கேள்வி 3. கர்த்தர் பெலவானை துரத்துகிற வண்ணமாக துரத்தி பொக்கிஷக்காரனை எப்படி சுழற்றி எறிந்து விடுவார்? பதரைப் போல, விதையைப் போல, நாணலைப் போல, உருண்டையைப் போல? இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பவன் யார்? எலியாக்கீம். எலியாக்கீமின் தோளின் மேல் கர்த்தர் எதை வைப்பார்? தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவன் யார்? எலியாக்கீம். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவன் யார்? எலியாக்கீம். எலியாக்கீமை கர்த்தர் எப்படிப்பட்ட இடத்தில் ஆணியாக கடாவுவார்? உறுதியான இடத்தில். எலியாக்கீம் தன் தகப்பன் வீட்டுக்கு எப்படி இருப்பான்? மகிமையான சிங்காசனமாக. கர்த்தர் கடாவும் ஆணியின் மேல் எவர்களுடைய மகிமை அனைத்தையும் தூக்கி வைப்பார்கள்? எலியாக்கீமின் தகப்பன் வம்சத்தார் ஆகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை. சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் எதின்மேல் தூக்கி வைப்பார்கள்? கர்த்தர் கடாவும் ஆணியின் மேல். எங்கே கடாவப்பட்டிருந்த ஆணி பிடுங்கப்பட்டு முறிந்து விழும்? உறுதியான இடத்தில். பிடுங்கப்பட்டு முறிந்து விழும் ஆணியிலிருந்து அருந்து விழுவது எது? அதின்மேல் தொங்கின பாரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து
அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். தெரியவில்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமேன்.